ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பகவதி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன விலாகுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வித்தியாசமான விலாக். இப்போ இந்த குட்டி குட்டி குழல் அப்பளம், அப்புறமா ஹார்ட்டின் ஷேப்பில் இருக்க அப்பளம், இதை நான் வறக்க போகிறேன். ஸோ அதுதான் காட்டின்னு இருக்கேன். இது ரொம்பவே நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக. நல்லா ஒரு சாம்பார், அப்புறமா காரக்குழம்பு, வத்தக்குழம்பு இதெல்லாம் வச்சு இது கூட சேர்த்து வச்சு சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டில் முருங்கைக்காய், மாங்காய், கத்திரிக்காய் போட்டு சாம்பார். ஸோ அதனால தான் இந்த அப்பளம் நான் பொரிக்கிறதுக்கு கொண்டு வந்திருக்கேன். ஆனால் இந்த வீடியோ அதை பற்றினது கிடையாது. ஆக்சுவலாக வீடியோ இஃப்தார் பாக்ஸ் வாங்கணும்னு எங்களுக்கும் ரொம்ப நாளாக ஆசையாக இருந்தது. ஸோ அதனால் மட்டும்தான் சரி ஓகே, இன்றைக்கி நாங்கள் வாங்கலைன்னா அதோட ரம்ஜான் வந்துருச்சுன்னா வாங்கவே முடியாது. எங்களுக்குமே ரொம்ப ஒரு க்ரேஸாக இருந்தது, இஃப்தார் பாக்ஸ் வாங்கணும், எப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் நாங்கள் வாங்கினதே கிடையாது, இதுதான் ஃபஸ்ட் டைம் வாங்க போகிறோம். ஸோ அதை பற்றியான ரிவ்யூ தான். ஆக்சுவலாக இஃப்தார் பாக்ஸ் பாருங்கள், இந்த அப்பளம் பாருங்கள், சூப்பராக இருக்குங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஹார்ட்டின் அப்பளம் ரொம்ப டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். குழல் அப்பளம் எல்லாருக்குமே தெரியும், இது நிறைய இடத்துல கிடைக்கும். இந்த ஹார்ட்டின் அப்பளம் ரொம்ப சூப்பராக இருக்கும், எக்ஸலண்ட்டாக இருக்கும் டேஸ்ட் வைஸில். ஸோ நாங்கள் வாங்கியாச்சு இஃப்தார் பாக்ஸ். இப்போ அதை தான் என் பாப்பா எடுத்துகிட்டு இருக்கா. பாருங்கள், நான் காட்டு ஃபஸ்ட்டு பிளேட்டுங்களை காட்டு. அந்த கவரு dates, fruit salad, wow, chicken samosa, chicken 65, நோம்பு கஞ்சி, chicken 65, biryani set, bread halwa, katrikaay katta, then raita, then biryani, then இது ஒரு after meal kit. So the total salad. Hey. பிச்சர் விடு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பகவதிஸ் லைஃப் ஸ்டைல். ஸோ இன்றைக்கி நாங்கள் இஃப்தார் பாக்ஸ் ட்ரை பண்ணலாமேன்னு வாங்கினோம். இத்தனை வருஷமாக ரம்ஜான் வந்திருக்கு, பட் ஒரு டைம் நாங்கள் இஃப்தார் பாக்ஸ் ட்ரை பண்ணல. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணோம். எஸ்எஸ் ஹைதராபாத்லேருந்து இஃப்தார் பாக்ஸ் ட்ரை பண்ணியிருந்தோம். வாங்க பார்க்கலாம். ஸோ இது சிக்கன் பிரியாணி, சிக்கன் சமோசா, சிக்கன் 65 அண்ட் இது ஃப்ரூட்ஸு, டேட்ஸு இருக்குது. ஓவராலாக நம்ம பிரியாணி ஆஸ் யூஷுவல் எஸ்எஸ் ஹைதராபாத்னு இருக்கிற, எஸ்எஸ் ஹைதராபாத்னா அவங்க சிக்னேச்சர் பிரியாணி எப்படி இருக்குமோ அப்படி இருக்குது. ரைஸ்லாம் நல்லா உதிரியாகவே இருக்குது. சமோசா ஓகே, ஒரு 8 கொடுப்பேன் நான் 10க்கு. ஓகே, ஸோ 65 நல்லா இருக்குது, பட் எங்களுக்கு 2 பீஸ் தான் கொடுத்துருக்காங்க, அது ஏன்னு தெரியல. அண்ட் ஃப்ரூட்ஸ் ஆஸ் யூஷுவல் ஃப்ரூட்ஸ் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நோம்பு கஞ்சி பாருங்க, நோம்பு கஞ்சி நான் ட்ரை பண்றேன். நோம்பு கஞ்சி இப்படிதான் இருக்குமான்னு எனக்கு தெரியாது, ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் இது ஓகே டேஸ்ட் தான். அது சேம் 8 தான் கொடுப்பேன். ஓவராலாக 430 ருபீஸ்க்கு இத்தனை ஐட்டம் கொஞ்சம் ஒர்த்து தான் எனக்கு தோணுது. ஸோ உங்களை வாங்க சொல்லி நான் தம்ஸ் அப் பண்ணுறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஏற்கனவே என் பாப்பா சொன்ன மாதிரி எஸ்எஸ் ஹைதராபாத்லேருந்து இந்த பேக் வாங்கியிருந்தோம். ஸோ அதில் 4 சமோசா கொடுத்துருந்தாங்க.
சமோசா வந்து இது பாருங்கள் நல்லா மேலே வந்து கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து அந்த ஸ்டஃப்டு இருக்குது சிக்கன் சமோசா. ஸோ அதோட ஸ்டஃப் இருக்குது அண்டு இந்த மாதிரி தான் மேலே வந்து கிறிஸ்பியாக இருக்குது. அதுக்கு அடுத்தது பிரியாணி கொடுத்தாங்க. அதில் இந்த ஒரு பீஸ் பிரியாணி, ஒரு பீஸ் சிக்கன் இருந்தது அண்டு ஒரு எக்கு வச்சுருந்தாங்க. அதுக்கு அடுத்தது இந்த ஜூஸ் கொடுத்துருந்தாங்க, பல்பி ஆரஞ்ச் இது அண்ட் கத்திரிக்காய் கட்டா, ஸோ தயிர் பச்சடி அண்டு இந்த சிக்கன் 65 வந்து 2 கொடுத்துருந்தாங்க. நல்லா பெரிய பீஸா தான் இருக்குது பாருங்கள், பெரிய பீஸா தான் இருக்குது. அப்புறம் நோம்பு கஞ்சி வந்து நான் ஏற்கனவே குடிச்சிருக்கேன், பள்ளிவாசலில் எனக்கு கிடச்சிருக்கு ஒரு வாட்டி. ஸோ அது வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. இதில் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் சால்ட்டு கம்மியாக இருக்குது. ஸோ சால்ட்டு போட்டிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சால்ட் இல்லாமல் கொஞ்சம் ஒரு மாதிரி ப்ளெயினாக இருக்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் வந்து ஸ்வீட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆஸ் யூஷுவல் அவங்க எப்பயுமே கொடுக்குற இந்த வந்து ப்ரெட் அல்வா, இந்த ஸ்வீட் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு அடுத்தது கிட்டு கொடுத்தாங்க, ஆஃப்டர் மீல் கிட்டு அது கொடுத்துருந்தாங்க அண்டு ஃப்ரூட் சாலட் கொடுத்துருந்தாங்க, இந்த டேட்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுதான் நாங்கள் ட்ரை பண்ணதில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்து இஃப்தார் பாக்ஸ் வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ இன்டர்நெட்டில் வந்து அது ரொம்ப இஃப்தார் பாக்ஸ் ஹைப் கொடுத்துருந்தாங்க. சரி அப்படி என்னதான் இருக்குன்னு நாங்கள் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணதுனால நான் வந்து ஆர்டரே பண்ணேன் இஃப்தார் பாக்ஸ். ஆக்சுவலாக ஆர்டர் பண்ணல, போய் ஆஃப்லைனில் தான் வாங்கின எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும். ஜென்யூன் எக்ஸ்பீரியன்ஸ், எங்களுக்கு எந்த வித பேட் ப்ரொமோஷன் கிடையாது, எதுவும் கிடையாது. ஹாய் கைஸ், ஸோ ஓவராலாக ரேட்டிங் சொல்ல வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ ஓவராலாக இந்த இஃப்தார் பாக்ஸ்க்கு நான் கொடுக்குற ரேட்டிங் வந்து 6 out of 10 தான். எங்கள் அம்மாவை பற்றி எனக்கு தெரியல, பட் என்னோட ரேட்டிங் இவ்வளோ பொருட்கள் சேர்த்து பட் டேஸ்ட்டில் கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்குது. அவ்வளோ நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது டேஸ்ட்டில். நோம்பு கஞ்சி ஆகட்டும், சமோசாவாக ஆகட்டும், எல்லாமே ஆகட்டும், நம்ம அவ்வளோ டேஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ ஓகே, மாட்ரேட்டான ஒரு டேஸ்ட். ஸோ இவ்வளோ பெரிய 430 கொடுத்து நான் நெக்ஸ்ட் டைம் இஃப்தாருக்கு வாங்குவேனானா நான் வாங்க மாட்டேன். ஸோ அவ்வளோதான். பாய் காய்ஸ்.